நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இது வந்து இப்போ நாங்கள் கை வெட்ட போகிறோம். சரிங்களா? உங்களுக்கு அந்த கை ஈஸியாக வெட்டுற முறையை சொல்லித்தரோம் பாருங்கள். இப்போ அவங்களோட ஆம் ஹோல் வந்து 12 தானே வந்துச்சு. அந்த 12 நாங்கள் கொஞ்சம் உடம்பு சரியா 12 இப்படி ஒரு மார்க் பண்ணி கொடுங்க. ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு மாதிரி எடுப்பாங்க. நான் என் சிஸ்டத்தை சொல்லித்தரேன். மார்க் பண்ணிவிட்டு வந்து போட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இவங்களோட இந்த இது இருக்குதானே இந்த ஹோல்டு இதில் பாருங்கள். இந்த இங்கனைக்கும் வந்து இது 1 இன்ச் இங்கே இந்த ஆம் ஹோல் இல்லை 1 இங்கே வச்சுட்டு பாருங்கள் 5 இன்ச்சஸ் வருது. பாருங்கள் 5 இன்ச்சை நாங்கள் இப்படி வைக்கணும். வச்சு பார்த்தா 10 வருது. சரியா? 10 இன்ச். அப்போ நாங்கள் இங்கே சரியாக மேலே வச்சு 5 இன்ச் மார்க் பண்ணுங்கள். 5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் 10 சரியாக மார்க் பண்ணுங்கள். 10 இன்ச்சஸ். ஓகேவா? மார்க் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க, 10 இன்ச்சையும் இந்த லென்த் அப் லென்த்தையும் ஒரு அண்டர்லைன் பண்ணு. சரியா? பண்ணிவிட்டு இந்த அண்டர்லைனில் வந்து பாருங்கள் எவ்வளோ வருது. சரியா? ஒரு 1/2 இன்ச் குறையுது. 12 இன்ச்சாக மாற்றணும். சரியா? மாற்றிட்டு இப்போ 12 இன்ச்சில் இருந்து என்ன செய்வது, அங்கே இருந்து நாங்கள் இந்த கையை உங்களுக்கு கொஞ்சம் இந்த அளவு தெரியணும்னு சொன்னால் அவங்களோட கை லென்த் வந்து 21 இருக்குது. சரியா? இங்கே வந்து 20 தான் இருக்குது. அப்போ நாங்கள் ஒரு 2 இன்ச் இங்கே வந்து நாங்கள் ஒரு ஜாயிண்ட் கொடுக்கணும். அது நாங்கள் கடைசியாக பார்ப்போம். சரியா? இப்போ நீங்கள் அந்த லென்த்தில் இருந்து அவங்களோட ஆம் ஹோலத்தில் இருந்து பாருங்கள் எவ்வளோ வருது. 14 வருது. 14 வந்தால் 14 இங்கே மார்க் பண்ணுங்க. சரியா? அது மார்க் பண்ண தேவையில்லை. நான் கேட்டால் நாங்கள் இன்னும் துணி பிடிக்கணும், ஜாயின் பண்ணணும். ஓகே பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் இது வந்து சரியாக பார்க்கணும் தானே. இங்கே வந்து பாருங்கள் 10 இன்ச். இப்போ இதில் இருந்து ஒரு 4 இன்ச் டவுன் வந்து பாருங்கள். இப்படி வச்சு பாருங்கள் 9 இன்ச் வருது. என்னென்னு கேட்டால் அந்த ஷேப் எடுக்கிறது. சரியா? இதில் இருந்து 4 இன்ச் 4 இன்ச்சில் பாருங்கள் 9 இன்ச் மார்க் பண்ணுங்கள். அந்த கையில் ஷேப் எடுத்து. சரியா? 9 இன்ச் 9 இன்ச். அப்புறம் இந்த இதில் இருந்து இன்னொரு 4 இன்ச் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து நாங்கள் ஒரு 4 இன்ச் பாருங்கள். சரியா? 4 இன்ச்சில் 9 இன்ச் தானே வந்து இதில் இருந்து இன்னொரு 4 இன்ச் பாருங்கள். அதில் வச்சு அந்த 4 இன்ச்சில் பாருங்கள் எவ்வளோ வருது, 8 வருது. அப்போ அந்த 8 இங்கே வருதான்னு பாருங்கள். அந்த இப்படி வரும். அப்போ அந்த கை உங்களுக்கு ஃபைனலாக தச்சு வரப்போக்கில் அந்த ஷேப் குறையாமல் வரும். இப்போ அதில் இருந்து 4 இன்ச் வச்சோம். செகண்ட் 4 இன்ச்சில் இங்கே 9 இன்ச் வந்துச்சு. இந்த 4ல் 8 இன்ச் வந்துச்சு. இந்த 4ல் பாருங்கள் எத்தனை இன்ச்சு வருதுன்னு சொல்லி. சரியா? இந்த 4 இன்ச்சில் பாருங்கள் 7.5 வருது. சரியா? அப்போ இங்கே ஒரு 4 மார்க் பண்ணுங்கள் திருப்பி. சரியா? மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் 7.5 வருது. அப்போ உங்களுக்கு அவங்களோட சரியான கை அளவு வந்து சேர்ந்துடும். என்ன புள்ளியாக வேறு எங்கே போகிறீங்க? இங்கே அவங்களோட ஃபுல்லாகவே 7.5 தான் அவங்களோட கையிலேருந்து கீழே வருது. ஓகே, அது நாங்கள் இங்கே அவங்களுக்கு கொஞ்சம் துணி ஜாயின் பண்ணணும் தானே, அது பண்ணிவிட்டு நாங்கள் செய்வோம். ஓகே என்னம்மா இந்த ஆம் ஹோல் 7.5 தானே. இப்போ அதிலிருந்து நமக்கு பார்த்தீங்களா, இப்போ இங்கே இருந்து இப்படி இந்த கைக்கு ஒரு கோடு அடிங்க. அடித்தா அவங்களோட கை சரியாக வந்துடும். ஓகேவா?
இந்த பாருங்கள் இன்னும் சரியாக 7.5 வரும். அதை நான் தச்சுட்டு செய்வோம். அதோட இன்னொரு அவங்களுக்கு ஸ்விங் அலவுன்ஸ் வைக்கணும் தானே, அது இப்படி அவ்வளோதான், ஈஸி. நான் அப்படித்தான் நான் கை விட்டுருவேன். சரியா? இப்போ 12 இன்ச்சை 6 இன்ச்சாவில் 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்புறம் 3 டிவைட் பண்ணணும். அப்புறம் இங்கே டிவைட் பண்ணணும். சரியா? 3 3 3 3 12 போயிடுச்சு. இப்போ நான் வந்து என்கிட்ட ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் இருக்குது. சரியா? கர்வ் இருக்குது. ஓகேவா? கர்வ்ன்ட்டு இருந்து இந்த கர்வை இந்த நம்பர் 6க்கு கொண்டாந்துட்டு இந்த அந்த இது வச்சு வரையெல்லாம் இதில் கை லென்த் வந்து கொஞ்சம் கூட. ஓகே, இப்படி வரைஞ்சிட்டு செய்வோம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வெட்டுவேன். என்னென்னு கேட்டால் எனக்கு ஓவர்லாக் மிஷினுக்கு மெட்டீரியல் வேணும். அதனால் நான் ஓவர்லாக் கிடைக்கிறதால ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு தான் நான் வெட்டுவேன். சரியா? நான் ஒரு கட் மார்க் போட்டுக்கிறேன். இப்போ இது ஒரே டிசைன்ன்றதால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆம்போல் நம்ம ஒரே மாதிரியே வெட்டி எடுத்துக்கணும். வச்சுட்டு 1/2 இன்ச் அவ்வளோதான். இப்போ நான் இந்த கையை வச்சு மற்ற செல்வாத கையை வெட்டிடுறேன். சரியா? இப்போ நாங்கள் இங்கனைக்கு ஒரு சின்ன ஒரு 2 இன்ச் மாட்டில் நாங்கள் ஒரு 2 இன்ச் மாட்டில் நான் இங்கனைக்கு ஜாயின் பண்ணினா அவங்களுக்கு சரியான மெஷர்மெண்ட் வந்துடும். இதுதான் கை வெட்டுற சிஸ்டம். ஓகே.